வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாய் த பர்த் ஆஃப் ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு மூவி பற்றி தான். இது ஆக்சுவலாக ஒரு பிரிட்டிஷ் மூவி. ஸோ இதோட ஸ்டோரி ப்ளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் குழந்தை பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஜாய் ப்ரவுன். ஸோ அந்த ஜாய்ங்கிற அந்த மிடில் நேம் வந்து இவங்க தான் ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்கும், அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லூயிஸ் ஜாய் ப்ரவுன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த உலகத்தோட ஃபஸ்ட் ஐவிஎஃப் மூலியமாக பிறந்த குழந்த. ஸோ அந்த ப்ராசஸ் அவங்க எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல போகுது. அண்ட் அதுக்கு 3 பேர் ரொம்ப முக்கியமான ரீசனாக இருப்பாங்க. 3 பேர் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த 3 பேர் அண்டு அவங்களோட உழைப்புனால எப்படி ஐவிஎஃப்னு ஒரு விஷயம் இந்த உலகத்துக்குள்ளே வந்துச்சு, அண்டு லூயிஸ் ஜாய் ப்ரவுன் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதா இந்த ஒரு மூவி. ஸோ மூவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. இது வந்து நவம்பர் 22 அந்த மாதிரி, அதாவது 2024 நவம்பர் எண்ட் கிட்ட வந்த ஒரு மூவி தான். அண்ட் இது ஆக்சுவலாக யூகேல முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த நவம்பர் எண்ட்லேருந்து ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு மூவி. ஸோ யார் யாருக்கு இதெல்லாம் இந்த என்ன சொல்ல, இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், இந்த ஒரு 1970s, அதாவது இந்த பீரியாடிக்கல் டைமில் நடந்த சில விஷயங்கள் பார்க்க பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி ஐவிஎஃப் இந்த மாதிரி ஒரு புது விஷயம், அது எப்படி நடந்துச்சு, ஒரு ரியலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம், அது எப்படி நடந்துச்சு ஒரு மூவியாக பார்க்க யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூவி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் டெய்லர். ரைட்டர்ஸ் வந்து ஜேக் டான், தென் ரேச்சல் மேசன், எம்மா கார்டன், அப்படியே ஒரு 3 பேர் இதுக்கு ரைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் இதோட ஸ்டார்ஸ், அந்த ஒரு 3 இம்பார்ட்டண்ட் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஜீன் பர்டிங்கிறத கொஞ்சம் மெயினான, அதாவது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பண்ணவங்க வந்து தாமஸின் மெக்கன்சி. தென் பாப் எட்வர்ட்ஸ்ங்கிற அந்த கேரக்டர் பண்ணவங்க வந்து ஜேம்ஸ் நார்டன். ஸோ பாப் எட்வர்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆக்சுவலாக இந்த இதை பொறுத்த வரைக்கும். அண்டு ஜீன் பர்டி வந்து ஒரு நர்ஸ். தென் 3வது அந்த இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ஸ்டெப்டோங்கிற பர்சன். இவர் வந்து ஒரு கைனகாலஜிக்கல் டாக்டர், பட் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கைனகாலஜிஸ்ட். ஸோ இந்த கேரக்டர் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் நை. தென் ரிஷ் ஷான்னு ஒருத்தர் வந்து அருண்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த அருண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென் போடியோட ஒரு ஷார்ட் டைம் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி வருவாங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் ஜீன் பர்டிக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் இந்த ஒரு கேரக்டர் இவரும் இருப்பார். அது இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ், ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த ஐவிஎஃப்காக என்ன சொல்ல, அந்த இதுக்கு வரும்போது நிறைய லேடிஸ் இருப்பாங்க. ஸோ கேரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. பட் இவங்க 3 பேர் தான் இதோட மெயின் ஃபோக்கஸ் ஆக்சுவலி. அண்ட் இதோட மியூசிக் பற்றியும் சொல்லணும் இல்லையா. ஸோ மியூசிக் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ப்ரைஸ்ங்கிற பர்சன். தென் சினிமாட்டோகிராஃபி பண்ணவங்க வந்து ஜேமி கேர்னே. தென் இதோட எடிட்டிங் ஒர்க் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வெப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு மூவி தான். ஸோ டக்குன்னு பார்த்து பிடிச்சிடலாம். அண்டு என்ன சொல்ல, ஜீன் பர்டி அண்டு அந்த எட்வர்ட், தென் அந்த டாக்டர், கைனகாலஜிஸ்ட் டாக்டர். ஸோ இவங்க 3 பேரும் அந்த ஒரு மெத்தட், ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு த்ரைவ் எப்படியாவது நம்ம வந்து நடத்தி காட்டிடணும். ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து 1968 to 1978 ஒரு 10 இயர்ஸ் கேப்பில் நடக்கிற மாதிரியான ஒரு இதாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த 10 இயர்ஸ் அவங்க அந்த ஒரு ஐவிஎஃப், அந்த லூயிஸ் ஜாய் ப்ரவுன் பிறக்கிறதுக்கு அவங்க 10 இயர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ், அண்ட் அதுக்குள்ளே அவங்க எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை. அந்த டெக்னிக்கல் சயின்டிஃபிக்கலாக அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமே தாண்டி சொசைட்டி லெவலில், முக்கியமாக சர்ச் அண்ட் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பாவம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இயற்கையாக கடவுள் ஒரு விஷயத்தை இது பண்ணியிருக்காரு, நீ அதுக்கு ஆப்போசிட்டாக நீ செயற்கை அப்படி நீ க்ரியேட் பண்ணுவ அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு எதிர்த்தாங்க. அவங்க ஆக்சுவலாக ஜீன் போடியோட அம்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்ல, வீட்டை விட்டே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே ஒரு வெறுத்த, எல்லாராலேயும் ரொம்ப சுற்றி இருக்க மக்களாலேயும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இவங்க 3 பேரும் இந்த விஷயத்த, அந்த பெண்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும், எப்படியாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இவங்க 3 பேரும் அந்த ஒரு விஷயத்த செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேரும் பட்ட கஷ்டத்தினால தான் இன்றைக்கி வந்து
நம்ம எங்கே பார்த்தாலும் நிறைய ஐவிஎஃப் சென்டர் பார்க்க முடியுது. பட் அவங்க 3 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதோட கஷ்டத்தோட பலனாக தான் இன்றைக்கி சிலருக்கு வந்து ஐவிஎஃப் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தை கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ், அவங்க அந்த கஷ்டப்பட்டு அந்த ஒரு ப்ராசஸை நிகழ்த்தின அந்த ஒரு இதை வந்து நீங்கள் ஒரு மூவியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி பார்த்து நீங்கள் அது எப்படி இருந்துச்சோ அந்த காலத்தில் இது இன்னும் அந்த டெக்னாலஜிஸ் எப்படிலாம் இது பண்ணியிருப்பாங்க நமக்கு பிரமிப்பாக இருக்கும். அப்போ 1968, 78 கிட்டத்தட்ட 78 தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு 10 இயர்ஸில், அதாவது அந்த ஒரு டைமில் இருந்த லிமிட்டட் ரிசோர்ஸ், இப்போ நிறைய நம்ம அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டோம். பட் அந்த டைமில் இருந்த விஷயங்களை வச்சுட்டு அவங்க எப்படி இந்த ஒரு விஷயத்த பாசிபிளாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த ஆச்சரியத்துக்கு உங்களுக்கு பதில் வேணும்னா இந்த மூவி கண்டிப்பாக அதுக்கு பதில் கொடுக்கும். எனக்கு அந்த 3 பேரோட கேஸ்டிங் ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ நல்லா பொருந்திட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்போ அந்த ஜீன் பர்டின்னு சொன்னால் எனக்கு அந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜீன் பர்டி வந்து ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதை படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் படத்தோட லாஸ்ட்டில் சில அந்த ஏதாவது இந்த உண்மையான சம்பவங்கள்லாம் அந்த கடைசியில் அந்த ரியல் பிக்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அதில் ஜீன் பர்டியை பற்றின சில விஷயங்களும் வரும். கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெகட்டிவ்னு இதுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் போகும். ஒரு என்ன சொல்ல, வந்து ஒரு டாக்குமெண்ட்ரின்னு கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. பட் லைட்டாக அந்த டாக்குமெண்ட்ரியோட சாயல் இதில் இருக்கும். ஸோ ஒரு உண்மையான சம்பவத்தை எடுக்கும் போது இதில் ரொம்ப கமர்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி கண்டிப்பாக எடுக்க முடியாது கரெக்டாக. ஸோ கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி போகிறதாகவும் ஸ்லோவாக போகிறதாகவும் ஃபீல் ஆகும். பட் ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் அண்ட் அவங்க அதுக்காகப்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் நமக்கு சொல்லணுன்னா என்னென்ன விஷயங்களை ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 hours தான் கண்டிப்பாக டக்குன்னு முடிச்சிடுற மாதிரி தான் இருக்கும் சொல்லப்போனால் படம். நடுவில் மட்டும் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த லேகை நீங்கள் கண்டுக்காமல் விட்டு படத்தை கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த கடைசியில் அந்த லூயிஸ் ப்ரௌன் பிறக்கிறத லூயிஸ் ஜாய் ப்ரௌன், ஆக்சுவலாக ஜாய், ஸோ லூயிஸ் ஜாய் ப்ரௌன் பிறக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு என்ன சொல்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த மூவி கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக பாருங்கள். இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா அதை பற்றியும் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.